Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. Useful-ஆன Aariwork ideas பார்க்க மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த சிம்பிளான Aariwork designs தான் பார்க்க போறோம். சரி வாங்க பார்ப்போம். ஸோ ஸ்லீவ் ஒர்க் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறேன். ஸ்லீவ் வந்து நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். எப்பயும் போல் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஜரி ஒர்க்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜரிக்கு வந்து நான் அயன் நீடில் தான் யூஸ் பண்ண போகிறேன். நிறைய பேர் நீடில் சைஸ் அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. இதில் சைஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ வந்து திக்காக இருக்கிற நீடில் ஜரிக்கும் இந்த மாதிரி தின்னாக இருக்கிற நீடிலில் வந்து நம்ம பீடு ஜர்தோசி எல்லாம் வச்சு நம்ம லோட் பண்ணுவோம். இப்போ நான் திக்காக இருக்க நீடில் வந்து ஜரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் அந்த லைனில் வந்து நம்ம 2 பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிறோம். பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம எப்பயும் போல் ஜரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஜரி ஒர்க் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஜரி ஒர்க்கை. இப்போயும் நம்ம ஸ்டார்டிங் வந்து ஜரி ஒர்க் கொடுக்கணும். பிகாஸ் அப்போ தான் ஸ்டிச்சிங்க்கு வந்து உங்களுக்கு பீட்ஸ்லாம் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ ரெகுலராக என்னால் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு ஹெல்த் கொஞ்சம் இஷ்யூவாக இருந்தது. இப்போ நான் ரெக்கவர் ஆகிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வீக்லி கரெக்டாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ நிறைய பேர் அப்படியே டர்ன் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இங்கே ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் லைனை. ஓகேவா? அப்போ தான் வந்து ஒரு ஜரி லைனுக்கும் இன்னொரு ஜரி லைனுக்கும் வந்து கேப் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப கேப்பும் தெரியாது. மேலே வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் எல்லாம் கொடுக்க மாட்டீங்க. அதனால தான் வந்து அங்கே ஒரு குட்டி ஸ்டிச் நம்ம போடுறோம். நான் இங்கே வந்து 3 லைன் ஜரி லைன் கொடுத்துருக்கேன். ஃபைனலாக ஒரு என் நாட் போட்டுடுறேன். என் நாட் வீடியோஸில் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ரைட் சைட் கார்னரில் நான் கார்டு அட்டாச் பண்ணுறேன். மறக்காம செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கர்வ் மாதிரி ஸ்டென்சில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்மளே ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு கார்ட்போர்ட் பேப்பர் இல்லை புக் கவர் எதனா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் கேப் எடுத்துகிட்டு ஸோ பாதியில் வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கேப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க பென்சிலில். ஸோ இதை வந்து சிசர் இல்லை கட்டர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஷேப்க்கு. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி. இப்போ இந்த கர்வுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டென்சில் இல்லை. நீங்கள் எந்த ஸ்டென்சில் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எனக்கு மிடில் பாயிண்ட் எனக்கு தேவைப்படுது. அதனால் நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அது எதுக்குன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த மிடில் பாயிண்ட்டை வச்சு இந்த கர்வை வந்து மிட் பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்லீவோட மிட் பாயிண்ட். ஸோ அதில் இந்த கர்வுக்கும் இந்த நம்ம கர்வில் கொடுத்த மிட் பாயிண்ட்டையும் வச்சு ஒரு கர்வ் ட்ரா பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி நான் வந்து கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த கர்வ் வந்து உங்களுக்கு இதை விட பெரிய சைஸ் வேணுனாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டென்சில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி கர்வில் வந்து நான் ஒயிட் பென்சில் வச்சு ட்ரா பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக இங்கே வந்து எனக்கு ஸ்லீவ் இதோட முடிஞ்சிடுது. ஸோ அதனால் நான் பாதி கர்வ் வச்சுட்டு இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பும் இந்த மிட் பாயிண்ட்டை நம்ம கர்வில் இருக்க மிட் பாயிண்ட்டும் வச்சுட்டு இங்கே ஒரு கர்வ் கொடுக்குறேன், ஆஃப் கர்வை. ஸோ இதே மாதிரி இப்போ இதே ப்ராசஸில் நெக்ஸ்ட்டு நான் கர்வ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ட்ரேசிங் பேப்பர் தேவைப்படாது. அண்ட் தென் வந்து என்ன ட்ரேசிங் பவுடர்ஸ் எதுவுமே தேவைப்படாது. சிம்பிளாகவே நம்ம வந்து ஒயிட் பென்சில் வச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் ட்ரா பண்ண இடத்து கர்வுக்கெல்லாம் வந்து நான் பீட் ஒர்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வ்லேயே வந்து நம்ம ட்ரா பண்ண லைன் மேலேயே வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த எட்ஜ்லேயும் வந்து ஒரு பீட் கொடுத்துட்டு 2 ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஸ்டிச் கொடுத்துட்டு டர்ன் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ்ஸு அந்த எட்ஜில் வந்து அந்த ஷார்ப்னஸ் வராது. அதுக்காக தான் வந்து நம்ம கொஞ்சம் டர்ன் பண்ணி நம்ம வந்து அங்கே ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி சுகர் பீடை லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போயும் பாருங்கள், இந்த எட்ஜ்லேயும் பாருங்கள், நான் ஒரு பீடு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். கொடுத்துட்டு 2 ஸ்டிச் கொடுக்குறேன். இங்கே 2 ஸ்டிச் கொடுத்துட்டு நான் இப்போ த்ரெட்டை வந்து டர்ன் பண்ணி இப்போ இங்கே ஒரு பீடுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நான் அப்படியே ஒர்க் பண்ணுறேன். அப்போ தான் அந்த ஷார்ப்னஸ் அந்த எட்ஜில் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இதே ப்ராசஸ்லேயே வந்து நீங்கள் அந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த கர்வை, அது ஃபுல் ஒர்க்கும் நீங்கள் வந்து அதே மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கீங்க. பட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணாமல் விட்டுடுறீங்க. ஸோ அதனால் வந்து நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வராது. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஃபைனலாக வந்து இந்த எட்ஜ்லேயும் வந்து நான் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என் நாட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ மேலே இருக்க கர்வுக்கும் இதே ப்ராசஸ் தான். இதே மாதிரியே நான் பீட் ஒர்க் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதே ப்ராசஸ் தான் நம்ம கீழே என்ன பண்ணுமோ அதே தான் நம்ம வந்து மேலேயும் கொடுக்குறோம்.
இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான சிம்பிளான ஆரி ஒர்க் டிசைன்ஸ் பிகினர்ஸ்க்காக நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம். எதனா டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இங்கேயும் பாருங்கள், ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நான் அந்த ஒரு பீடுக்கு மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அதே தான் நம்ம கீழே என்ன பண்ணோமோ அதே ப்ராசஸ் தான் மேலேயும் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரியே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜரி லைன் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து இந்த கர்வ் லைன் கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு உள்ளே வந்து ஒரு லைன் ஜரி லைன் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இன்னரில் மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்லை, அவுட்டர்லேயும் 2 லைனாக கூட நீங்கள் ஜரி லைன் கொடுக்கலாம். நான் ஒரு கர்வுக்கு வந்து செமி கர்வில் வந்து இன்சைட் மட்டும்தான் வந்து ஒரு லைன் ஜரி லைன் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஜரி லைன் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நீங்கள் ஷார்ப்னஸோட கொடுக்கணுன்னுலாம் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம பீட் ஒர்க்லேயே அந்த ஷார்ப்பு கரெக்டாக கொடுத்துருக்கோம்ல. ஸோ நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் வந்து ஒரு லைன் ஜரி லைன் அப்படியே கொடுத்துட்டு வரலாம். இதில் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஸோ இதே மாதிரியே நான் ஜரி லைன் கொடுக்குறேன். இது ரொம்பவே சிம்பிளான ஒர்க்கு. நீங்கள் 1 டேயில் கூட கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸி, ஆனால் பார்க்கவும் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 mm பீடு, சுகர் பீடும் ஒரு இதில் கொட்டி வச்சுருக்கேன். இதில் ஒரு சுகர் பீடு, ஒரு 4 mm பீடு, ஒரு சுகர் பீட், திருப்பியும் ஒரு சுகர் பீடு, ஒரு 4 mm பீடு, ஒரு சுகர் பீட், இந்த மாதிரி நான் லோட் பண்ணிக்கிறேன் என்னோடய நீடலில். ஸோ இந்த மாதிரி அயன் நீடில் வந்து நீங்கள் நிறையவே லோட் பண்ணலாம். துளிப் நீடில் அந்த மாதிரி இல்லை. ஸோ அயன் நீடில் நீங்கள் நிறைய பீட்ஸ் லோட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இந்த மிடில் வந்து நான் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் கொடுக்குறேன். ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு 4 mm பீட் ஸ்டிச் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒரு சுகர் பீட். இப்போ என் நாட் போட்டுடுறேன். ஸோ இதே மாதிரி வந்து அந்த கேப்லலாம் நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அப்பர் கர்வ்லேயும் அதே மாதிரி தான். ஸோ அந்த கேப்பில் வந்து ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் நான் ஆரம்பிக்கிறேன். நல்லா பாருங்கள், அப்போ தான் பீட் வந்து விழாது. ஸோ ஒவ்வொரு பீட்க்கும் ஸ்டிச் கொடுத்துட்டு ஃபைனலாக என் நாட் போடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த செமி கர்வில் மிடில்லையும் நான் வந்து இதே ப்ராசஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் மிடில்லையும் வந்து ஒரு பேக் ஸ்டிச் கொடுக்குறேன். ஜரியில் படாமல் வந்து நீங்கள் ஸ்டிச் கொடுங்க. ஒரு பீடு ஒவ்வொரு பீடாக நம்ம ஸ்டிச் கொடுத்துட்டு ஃபைனலாக என் நாட் கொடுக்குறோம். ஸோ கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு கேப். அந்த செமி சர்க்கிளில் வந்து நீங்கள் இந்த பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டான கேப் இருக்கும். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு தான் நம்ம வந்து ஸ்டென்சிலில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போயும் இந்த மிடில் வந்து நான் அதே மாதிரி கொடுக்குறேன். ஒரு சுகர் பீடு, ஒரு 4 mm பீட், திருப்பி ஒரு சுகர் பீட். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு கிராண்டான லுக் கொடுக்குது இந்த ப்ளவுஸு. என்ன தான் சிம்பிளான ஒர்க் ஆக்சுவலி இதை நீங்கள் சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். பிகினர்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக இந்த டிசைனை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எதனா டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே ப்ராசஸ் தான் நான் ஸ்லீவு, நெக்குக்கும் இதே பேட்டர்ன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ சேம் டிசைன் தான் நெக்குக்கும். ஸோ இதே மாதிரியே நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் எல்லா ஒர்க்கையும். இதில் எதனா எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். எதனா ஸ்டோன்ஸ் ப்ளேஸ் பண்ணுறது அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இதுதான் லுக்கு. டாட்ஸும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஒர்க் பார்டரில் கொடுத்துருக்க டாட்ஸே தான் நான் வந்து அங்கங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இந்த ஸ்லீவ் ஒர்க்கு. ஸோ நெக் டிசைனும் வந்து இதே பேட்டர்ன் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நெக் டிசைன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.